இந்த காலை வேளையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 6:24. எடுத்துட்டீங்களா எல்லாரும்? மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். கடைசியில் சொல்றாரு, அது யார் 2 எஜமான்னா? தேவன், உலகப் பொருள். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமாம், ஒன்று தேவனுக்கு ஊழியம் செய், இல்லைன்னா இந்த உலகத்தின் அதிபதி. அதான் சரியான பாயிண்ட். உலகத்தின் அதிபதி, அவனுக்கு ஊழியம் செய்யாத. ஆமாம், அப்போ 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. ஒருவனை பகைப்பான், ஒரு எஜமான பகைச்சிட்டு மற்ற எஜமான சிநேகிப்பான். இப்போ 2 ஆளுக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னு வச்சுக்க, 2 பேரையும் நீங்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்களாம். ஒருத்தரை நல்லா சிநேகிப்பிக்கலாம், ஒருத்தரை நல்லா பகைப்பிக்கலாம். அடுத்தது ஒருவனை பற்றி கொண்டு, இல்லைன்னா இன்னொரு எஜமான அசட்டை பண்ணிக்கலாம். ஆமாம், சொல்லும் போதே உங்களுக்கு புரியணும். ஏதேன் தோட்டத்தில் இதுதான் நடந்துச்சு. ஆதாமியாவாலே ஜீவ சுவாசித்து ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கல்ல தேவனை ஊழியம் செய்வதான் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த ஏவாள் என்ன பண்ணா? என்ன பண்ணுது? ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். யாரை சிநேகித்தா? யாரை பகைச்சா? தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு பிசாசு வார்த்தையை கேட்டா. பிசாசை சிநேகிச்சு யாரை பகைச்சா? தேவனை பகைச்சா. நல்லா உருப்பட்டாளா? சீர்கட்டு போனான். புருஷனையும் அவ வழி கொண்டு வந்து தேவனை பகைச்சு பிசாசுக்கு சிநேகித்தா. தான் உலகத்தின் அதிபதி. அதான் அங்கே நடந்தது ஏதேன் தோட்டத்தில். இப்போ உலகம் ஃபுல்லாக தேவனை பகைக்கிறாங்க, பிசாசு சிநேகிக்கிறாங்க. ஆமாம், பிசாசோட கை போட்டு ஜாலியாக சுற்றுறாங்க. சினிமா கடை, இது குடி கூத்துமா, கண்கள் நீச்சம், மாம்சீச்சம், ஜீவத்தின் பெருமை, சுயநீதி, அநீதி, என்னென்ன கெட்ட காரியங்கள் தான் கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக சேர்ந்து பிசாசோடையே வாழ்ந்து பிசாசு பிள்ளைகளாகவே இருந்து கட்சியில் பிசாசுக்குள்ளே நரக்கத்துக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அப்போது 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து அடுத்தது மற்றவனை. வேற இங்கிலீஷ் பைபிள் வச்சுக்கிறீங்களா? இங்கிலீஷ் என்ன போட்டுருக்கு பார்ப்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அதுக்கு என்ன போட்டுருக்கு இங்கிலீஷில்? ஒருவனை சிநேகித்து, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை மற்றவனை பற்றி கொள்வான். யாரை படிக்கும் பார்ப்போம், தெரிஞ்சுங்க. அந்த மேத்யூ 6:24 வேர்ஸ். சத்தமாக படிங்க. மேத்யூ 6:24 வேர்ஸ். ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். வாசி. ஒருத்தரை சிநேகிக்குது, இன்னொருத்தனை எனிமையா பார்க்கறது. யாரை லவ் பண்ணணும், யாரை எனிமையா பார்க்கணும்? ஏசப்பாவை தான் நேசிக்கணும், பிசாசை பகையா பார்க்கணும். இப்போ ஏவாள் என்ன பண்ணா? பிசாசை லவ் பண்ணிட்டா. பிசாசை லவ் பண்ணி பிசாசு பிள்ளையா பத்திச்சு உலகம் ஃபுல்லா. ரோமர் 20 எல்லோரும் பாவம் செய்து அங்கே என்ன பண்ணுது? ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அதுக்கு மட்டும் படிக்க என்ன பண்ணுது? அதில் படிமா திவ்யா, அது படி. ஒருவனை பகைத்து, அது மட்டும், ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். No one can be a son of two masters. He will hate one
and love the others, he will be loyal to one another. அதாம்மா ஒருவனை பகைத்து அதுக்கு ஈவில் போட்டுக்குதா, ஒருவனை பகைத்துன்னு ஒருவனை லவ். ஏமா ஏசு லவ் அகோப்பே அன்பு. ஆமாம், ஏசு அன்புக்கு வந்தா ஏசு மணவாட்டி நேசித்து வானத்தில் சகல அதிகாரத்தை கொடுக்குறாரு. அவர் பரலோகத்தையே கொடுக்குறாரு, பாவம் மன்னிப்பு கொடுக்குற கையை தடவர் கையில் இல்லையா. பிசாசை போய் லவ் பண்ண அவனுக்கு அவங்ககிட்ட கெட்ட சரக்கெல்லாம் கெட்ட சரக்கு தான். கவனிக்க, பிசாசு லவ் பண்ண அவன் என்ன பண்ணுவான் பாவம், அவனுக்கு இருக்கிற கண்கள் நிச்சயமா சுயநீதி அநீதி பாவம் மரணம் ஆபத்து விபத்து நாசம் மாசம் கட்சியில் பாதாள வெளி அவனுக்கு அதான் தெரியும். திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படுவன் ஜீவ வார்த்தையை தான் கொடுப்பாரு இயேசு. அதனால சிறிய வயசுல யாரை லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க, இயேசுவா பிசாசா. ஏவாலு பிசாசை லவ் பண்ணி உலகம் ஃபுல்லாக பிசாசு பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி இலவசமாக இருக்கிற கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிவாடம். ஆக மொத்தத்தில் இயேசு லவ் பண்ணாதான் நமக்கு வாழ்வு உலகத்தில் வெற்றி வாழ்க்கை. ஆமாம், பிசாசோடு பழகி பாவத்தின் நன்மை தேம காரியத்திலே போயிருந்தாக்கா வாழ்நாளெல்லாம் திறந்து கொள்றது ஐக்கியமாகவே இருக்கும் வாழ்க்கை. இயேசு அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொன்னார். ஜீவன்னா இயேசு ஸ்கூல் ஆமன்ற வாக்கு தத்துவம். அதில் எல்லாமே நல்ல காரியங்கள், சோயே ஜீவன் சூக்கே நன்மை தேமை, அதில் எல்லாமே கெட்டது. நன்மை தேமை கடி கொடுத்துட்டு ஷாகவே ஷாவாய் நன்மார்க்கம் துன்மார்க்கம், இயேசு ஜீவ மார்க்கம். அந்த ஜீவனில் தேவி நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யம் பண்ணுற லவ். இயேசு லவ் பண்ணு, இயேசு அன்பு குரு, இயேசு சிநேகி, விசுவாச பகை. இங்கே என்ன பண்ணுது மத்திய 6:24 2 எஜமான்கள் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை செய்ய வைப்பான். மெஜாரிட்டி எப்படி இருக்குது, உலகமுள்ள பிசாசின் சிநேகிதர்கள். இயேசுன்னா பகைக்கிறான், சுவிசேஷ அறிவிசா என்ன பண்ணுறான், எதிர்க்கிறான். இந்த ஏரியா பக்கமே வராத, சுவிசேஷமே சொல்ல, இயேசு நற்செய்தி சொல்லாத அப்படி சொல்கிறானா இல்லையா. அப்போது ஒருவனை பகைத்து மற்றவனை செய்ய வைப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். இயேசு அசட்டை பண்ணுறது அடப்போட அந்த தாமஸ் எப்போ பார்த்தாலும் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஜீவன் அவர் அப்படிதான் பேசியிருப்பார் லூஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அசட்டப்படுறது, ஜீவ வார்த்தையை அசட்டப்படுறது, பிசாசம் பற்றி கொள்ளுது, நன்மை தேம காரியத்தை பகை கசப்பு சுயநீதி அநீதி எல்லாம் உறுதியை பற்றி கொள்ளுது. உடம்பெல்லாம் வியாதி வந்துடும், சாபம் பாவம் நன்மை தேமை கண்களில் வாழ்ந்து திருடந்து கொண்டது ஐக்கியமாகவே இருக்கும் வாழ்க்கை. அவனை பற்றி கொள்ளாதே, இயேசுவை பற்றிக்கொள். பிசாசு அசட்டை பண்ணு, கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடு, ஆனால் வாழ்க்கையில் வெற்றிகரமாக தான் இருக்கும். அப்போது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ரெண்டுத்தையும் யாரும் செய்ய முடியாது. ஏதாவது ஒன்றை பற்றிக்கணும், ஒன்று அசட்டை பண்ணணும், இல்லைன்னா ஒருத்தனை சிதைக்கணும், ஒன்றை பகைக்கணும். பெத்தையப்ப எல்லாரும் அந்த வசனத்தை திருப்பி படிக்க முடிச்சிடும். இங்கிலீஷில் பண்ணி சத்தமா, இங்கிலீஷில் ஆமாம். மேத்யூ 6:24. அப்போ லவ், ஜீசஸ் லவ், பிசாசு எனிமி எதிரி, அவனை சிநேகிக்காத, இயேசு பகைக்காத, இயேசு நேசி, பிசாச பகை. எப்படி பகைது, இயேசு கிறிஸ்து இயேசு எப்பவுமே பிசாசை பகைச்சாரு. நல்ல வேப்ப ஜனங்களுக்காக ஆமாம் பிதா 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 பிதான்னாரு. பிசாசு எதிரியாகவே இருந்தார் இயேசு. ஆனால் பிசாசு அங்கே போயிட்டான். பிதாவை நேசித்தார், உலகத்தை அன்பு கொண்டார். இயேசு மத்திய மார்க் லூக்கா முழுதும் போய் பார்த்தாங்க, எங்கே பார்த்தாலும் பிசாசை நேசிக்கிறது எனக்கு தான். அதனால் எங்கே பார்த்தாலும் வியாதி, திருடக்கூட சாவிட திமிரவாதக்காரன் லேகியோன் பிசாசு, எங்கே பார்த்தாலும் பிசாசு பிள்ளைங்க. இன்றைக்கி அப்படி தாங்கிறாங்க. கிராமங்கள் தோறும் போய் பாருங்க, பகை கசப்பு சுயநீதி அநீதி கண்கிழிச்ச மாம்ச குடி கூத்து ஒரே கலராக இருக்குது. கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் பிசாசு பிள்ளைகளாக தாங்கிறாங்க. ஏசு ஓடி ஓடி பார்த்தாரு, எல்லாம் என்ன பகைக்கிறாங்க, பிசாசு நேசிக்கிறாங்க. அதாவது பிசாசு உள்ளே புகுந்து கிராமங்களில் பட்டங்களில் குடும்பம் திறந்து கொண்டது வியாதி வறுமை தரித்திரம் சாபம் பாவமாகுது.
அதனால் இயேசு என்ன பண்ணாரு? பிசாசுகளை அழிக்கும்படியே மனுஷகுமார் வெளிப்பட்டு இயேசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. யாருக்கு? ஒருத்த எத்தனை வருஷம் நேசித்தானா பிசாச? பெஸ்தா குளத்தில் 38 வருஷமா நேசிக்கிறான். இயேசு பகைக்கிறான். இயேசு பகைக்கிறது என்ன தெரியுமா? ஒரு ஆள் பகைச்சாவே நீ இயேசு பகை. இந்த சிறியல் எதைக்கு அது எனக்கே செய்திகள். அதுதான் ஜனங்களை பகைக்கூடாது. கிறிஸ்துவ நண்பை வெளிப்படுத்துகிறோம். 38 வெறுப்பும் கசுமாக்குறான் ஜனங்க மேலே. கடவுள் மேலே வெறுப்பு கசுமு. பிசாசு சிநேகிக்கிறான். 38 வருஷமா வியாதியாகவே இருக்கிறான் பாரு. பிசாசு நேசித்து அப்படித்தான் இருக்கும். வியாதி வறுமை தரித்திரம் சாபமாகவே இருக்கும். டோட்டலாக பிசாசு நேசித்து 38 வருஷமா பிசாசு சிக்கி கிடக்கிறான் பெஸ்தா குளத்தில். இயேசு போனார், பார்த்தாரு, மச்சான் பிசாசை சிநேகிக்கிறான், என்ன பகைக்கிறான், ஜனங்களை வெறுத்துக்கிறான். எல்லாரும் மேலும் வெறுப்பு கஷ்டமாக. வியாதி ரொம்ப நாள் வெறுப்பாக அப்படியே மூணு வச்சுருப்பாங்க. ஜனங்கள்லாம் வெறுப்பு கஷ்டமாக இருப்பாங்க. ஜனங்களை வெறுத்து பகைத்தாவே இயேசு பகைக்கிறேன். ஜனங்களை அகோப்பிய அன்பு கொள்ளணும். தேவனத்தில் அன்பு. தேவனாகிய கத்திரத்தில் முயற்சி முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு குருவாயாக. அது கொப்பா உன்னிருந்தால் பிறகு அன்பு என்ன? அகோப்பிய அன்பு. அதுதான் தேவனை சிநேகிக்குது. உடனே தலைமையில கை சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் சொல்லி, நானே நல்ல வேப்ப ஜனங்களுக்காக. ஆமாம், அவனை ஜீவனுக்குள்ள கொண்டு தேவனை நேசிக்கும்படி கொண்டு வராரு பாரு. அவனை யாரை பார்த்தாலும் பிசாசா சிநேகம். இன்னொருத்த லேகியோன்னு பிசாசாவே ராத்திரியோடு பிசாசோடு சிநேகமாயிட்டான். எல்லா பிசாசும் சரீரத்தில் விட்டு உட்காந்து 2000 பிசாசு. அப்போ இயேசு எவ்வளோ ஜனங்கள் எவ்வளோ பகைச்சிருப்பான். அந்த ஏரியாவே கலக்கிறான். கல் எடுத்து ரவுண்டு கட்டி நடிக்கிறான். எல்லாரும் ஜனங்களை பகைக்கிறது. நீ ஜனங்களை பகைச்சாவே இயேசு பகைக்கிற. ஜனங்கள் இடத்துல அன்பு கொள்ளணும், தேவனத்தில் அன்பு கொள்ளணும். அதான் தேவனுக்கு ஊழியம் செய்யுது. நீ வெற்றிகரமாக தான் இருப்பான். கையை தட்டி அல்லேலூயா. அதனால இயேசு எல்லோருக்கிட்டையும் போய் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்பெற்று பிசாசை சிநேகிக்கிறாங்க, தேவனை பகைக்கிறாங்க, மக்களை பகைக்கிறாங்க. அதனால் மக்களுக்கும் இயேசு நண்பு, தேவனுக்கும் கிறிஸ்து நண்பு கொடுக்கும்போது பிசாசு கிரியாக அழிஞ்சு பிசாசு ஓடிடுவான். அப்புறம் வாழ்நாள்லாம் கிறிஸ்துக்குள்ளே இரு. இனி அதிக கேடால் வரும். இனி பாவம் செய்யாதே, தேவனி செய், கிறிஸ்துக்குள்ளே இரு. கிறிஸ்துவை பற்றிக்கொள். கிறிஸ்து நண்ப தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்து. கண்டிப்பாக நீ வெற்றிகரமாக தான் இருப்பேன். பிசாசு ஓடிடுவா, பிசாசுக்கு அழிஞ்சிடும். அப்போது மத்திய 6:24 என்றைக்கும் மறக்காதே. 2 எஜமான்கள் கூடிய செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். யாரை பகைக்கிறோம், யாரை சிநேகிக்கும் தெரியல. மனுக்குலத்தை சிநேகித்தார் இயேசு, தேவனை சிநேகித்தாரு. அந்த சிநேகித்தாரு ஜீவரத்தத்தை கூட தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து பிசாசு அழிஞ்சே போயிட்டான் இயேசு வாழ்க்கையில். அந்த இயேசு ஜீவரத்தம் கொடுத்து சிநேகிக்கிறார். அந்த ஜீவரத்தம் கல்வாசியில் ஒரு கொடுத்து இருக்கிறார். அந்த ஜீவன் இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தமேக்குது. அப்படி பிதாவாகிய தேவன் இயேசு நண்பு, ஆதாம் முழு இயேசு நண்பு. அந்த ஜீவனை பரிவீஜனை கொடுத்தா விசுவாச கருத்து ஜனங்களை விடுதலை ஆகிக்கலாம். குடும்பத்துக்கு பட்டண தேசம் நீ போகிறதுலாம் ஆசீர்வாதமாக இருக்கலாம். மனுஷனையும் இயேசுவை பகைச்சிட்டு இருந்தீங்கன்னா பிசாசு சிநேகிக்கிற. பிசாசு உன்னையே வாய விடாது. உன் மூலமாக மற்றவர்கள் ஆகிக்கும். திருடம் திறந்து கொண்டது ஐக்கியமாகவே இருக்கும் உன் மூலமாக. அதனால் பாவத்தையும் மனத்தை நேசிக்காத. கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தெழுமா இருக்கிறார். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு ரட்சகனாக ஆஸ்வதிக்கப்பட்டவனார். ஆபிரகாம், ஈசா, யாக்கோபை போல ஜெபம் பசுத்த பிதாவே, தர்மியான காலை வேலையில் ஆடுவே சோதரம். மத்திய 6:24 சொல்லப்பட்டபடி 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உலகத்தின் அதிபதிக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாதே. சோதராண்டவரே, ஏவாள் பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசு சிநேகித்து உலகத்தையே பிசாசு பிள்ளைகளாக்கி நோவா காலத்து உலகத்தையே அழிச்சிட்டா. சோதம் குமார பட்டணமே அழிஞ்சு போச்சு. கடைசி காலத்து நோவா காலத்தில் நடக்கும் அப்படியே மனுஷகுமார் காலத்து ஒரு நடக்கும் சொல்லப்பட்டுக்குது. அப்படிப்பட்ட பயங்கர உலகத்தில் இயேசுவை நேசிக்கணும். இயேசுவை நேசித்தா இவ்வளவா உலகத்தில் அன்பு கூறணும். கிறிஸ்து நண்ப தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது பிசாசை வெறுக்கிறோம், தேவனை நேசிக்கிறோம். தேவனைகளை உயர்த்துவார். கர்த்தரை காலத்தில் நான் சோத்திரால் துதி எப்போதும் வாயில் இருக்கும். என் நாள்தோறும் உமது நீதி உமது சொல்லிக்கொண்டே இருக்கும். தாவீதை உயர்த்தினேன். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எஸ்தர், தெபோரால் எல்லார் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிருந்தேன். அவர் இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்த உலகத்தை கிறிஸ்து நம்பினால் மூடுகிற கர்த்தாவே, ஏன் செங்கல் சுற்றி பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரை குணமாக்கிறார். அவனே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தத்திற்கு பாவத்தின் மாற்றத்தால் தேவதூர் பணிவிடை செய்து காப்பாற்ற போல நாங்களும் ஊழி செய்து செய்திக்கு ஊழி செய்ய ஒரு பயன்படுத்தபடி ஜெபிக்கிறதாவே மாபெரிய எப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலையும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே பரிசுத்தராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்ய சகல உபகாரம் வருவார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிழ்வுண்டாவதாக. என்னுடைய பேர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதி எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் போக ஃபேஸ்புக்கில் போக துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதுக்கு நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உருவாக்கிற பெரிய காரியம் செய்வது. இந்த செய்தி 6/8/2024 என்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உருவாக்கிற பெரிய காரியம் செய்வார். தொடர்ந்து இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நண்பர் உள்ள பிள்ளைகள்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி நாள் எப்படி போட்டு உங்கள் பண்ணி எல்லா செய்தியும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.